வணக்கம் மக்களே. இனி இல்லை என்ற ஒரு முக்கியமான காணொளி தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். உணவு தான் மருந்து, சாப்பாடு தான் மருந்து. மருந்தாக சாப்பிட்டா, அளவாக சாப்பிட்டா மருந்து தேவையில்லை. இந்த உணவின் தரம் இலங்கையில் எப்படி இருக்குமென்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணுமென்று இல்லை. இதால் இந்த உணவு தொடர்பான சட்டங்கள், இதை பார்க்குற PHI பொது சுகாதார பரிசோதகர்கிட்ட வேலை, அவற்றை கடமைகள் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு காணொளிகளாக நிறைய காணொளிகளை நான் போட்டுக்கொண்டு வரேன். காரணம், அனைத்து மக்களுக்கும் நல்ல சுகாதாரமான உணவுகள் கிடைக்கிற மட்டுமில்லை, தனிய உணவக உரிமையாளர்கள் மட்டுமில்லை, வாடிக்கையாளர்களாகிய பொதுமக்களுக்கும் இந்த சட்டங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் கடைக்காரருக்கு ஒரு பயம் இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் கடந்த காணொளியில் இனியில்லண்ட முக்கியமான ஒரு உணவு சட்டம் 1980ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னம் என்ன சட்டங்கள் கையாளப்பட்டது, யாரெல்லாம் உணவு சட்டத்தை முதலெல்லாம் கையாண்ட வேண்டிய வரலாறுகள் எல்லாம் சொல்லியிருப்பேன். பார்க்காதாக்கள் இதற்கு முதல் காணொலியை போய் பாருங்கோ. இன்றைக்கு கதைக்க போகிற விஷயம், இந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் இருக்கணும் தானே PHI, அவை சாப்பாட்டு கடை ஒன்றை பார்த்து இனி இல்லைன்ற ஒரு பழுதான சாப்பாட்டை பிடிச்சி வழக்கு போட்டுட்டினோம். யாரோ ஒரு கடைக்காரன் வந்து PHIக்கு எதிராக வழக்கு போட நினைக்கலாம் தானே, இல்லை இவர் வேணுமென்று செய்துட்டார், பழி வேண்டிட்டார், அப்படி இப்படி என்று சொல்லலாம் தானே. அப்படி செய்யலாமா? அல்லது உணவு சட்டத்தில் அதுக்கு PHIக்கு பாதுகாப்பு இருக்குதா? ஒரு சாப்பாட்டை மாதிரியாக எடுக்கலாமா, சாம்பிள் எடுக்கலாமா, அதை யாருக்கு அனுப்ப வேணும், எத்தனை நாளைக்கு இடையில் ரிப்போர்ட் வந்தால் வழக்கு தாக்கல் செய்யலாம், இப்படியான விஷயங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஒரு அருமையான காணொளி, வடிவாக கவனிங்கோ. உணவு சட்டத்தில் 13 படி, அதாவது பிரதான சட்டத்தின் 13ஆம் பிரிவில் யார் யாரெல்லாம் அதிகாரம் பெற்ற அலுவலர்கள் என்று சொல்லப்படுது, அதாவது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக அரசாங்கத்தால் MOH, FND, PHI ஆகிய எல்லாரும் வந்து பொது சுகாதார பரிசோதகர், சுகாதார வைத்திய அதிகாரி, உணவு மருந்து பரிசோதகர் எல்லாரும் வந்து அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர்களாக சொல்லப்படுது. இதுலேயே 14வது செக்ஷனில் சரி உங்களுக்கு அதிகாரம் தந்தாச்சு, நீங்கள் என்னென்ன செய்யலாம் என்று சொல்லப்படுது. அதால் பொதுமக்கள் எல்லாரும் நீங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன விஷயம் என்றால் அந்த செக்ஷனில் 14வது செக்ஷனில் இதுதான் அன்றைக்கும் காட்டியிருப்பேன். 1980ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க உணவு சட்டம். இந்த உணவு சட்டத்தின் 14 சொல்லுது பாருங்க. ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன், அது ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். அந்த 14வது செக்ஷன் இந்த பேரே வந்து அதிகாரம் பெற்ற அலுவலரின் தத்துவங்கள், என்னென்ன செய்யலாம் என்றதுக்காக. இந்த அலுவலர் ஒருவர் தமது கடமைகளை புரிவதற்கும் தத்துவங்களை பிரயோகிப்பதற்குமாக முதலாவது சொல்லுது பாருங்கோ, ஏதேனும் பொருள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த பொருள் என்றதுக்குரிய பொருள் கூட இஞ்சால கிடக்க, அதை முதலே வாய்ச்சி விட்டேன்டா உங்களுக்கு விளங்கும். இதில் பொருள் என்றா என்னண்டா, மனிதர் உட்கொள்ளுவதற்கென பயன்படுத்துவதற்கு கருதப்பட்டதாக அல்லது பயன்படுத்தக்கூடியதாக உள்ள ஏதேனும் இறந்த விலங்கின், பறவையின் அல்லது மீனின் அல்லது முழுமையான அல்லது அதன் ஏதேனும் பாகத்தை உள்ளடக்குவதுமான ஏதேனும் உணவு என பொருள்படும். உணவை உற்பத்தி செய்வதற்குரிய, தயாரிப்பதற்குரிய, பேணி பாதுகாப்பதற்குரிய, பொதியாக்குவதற்குரிய அல்லது களஞ்சியப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் அல்லது பயன்படுத்தக்கூடிய ஏதேனும் என பொருள்படும். இந்தெல்லாம் பொருள் தான். முதல் சொன்னதும் பொருள், இப்போ சொல்கிறதும் பொருள், இனியும் ஒன்று சொல்லப்பட போகுது. உணவை சுட்டு துண்டிடுவதற்காக அல்லது விளம்பரப்படுத்துவதற்கான ஏதேனும் பொருள் எனவும் பயன்படும். இந்த பொருள் என்றால் இப்படித்தான் என்ற மாதிரி. அப்போ லேபல் கூட சாப்பாடு ஒன்றை பேக் பண்ணிக்க அல்லது பொதி செய்யக்க அது சாப்பாட்டோட கண்டாமினேட் ஆகும் என்ற பிரச்சனைகளுக்காக அதுக்குள்ளே எல்லாம் வைக்க இயலாது. சாப்பாட்டு பொருளுக்கு கொண்டு போய் ஒரு கேவலமான பொருளை நடுவில் வச்சு பேக் பண்ண இயலாது. நீங்கள் விளையாட்டு பொருட்களையும் அதையும் இதையும் வச்சு போட்டு பேக் பண்ணி போட்டு கொடுக்க இயலாது. அதே உணவுப் பொருள் என்று தான் எடுபடும். நீங்கள் அது கொடுக்க விரும்பினா வெளியில் வச்சு கொடுங்க. உங்களுக்கு தெரியும், சில உணவுப் பொருட்களுக்கு பந்துகள் அதுகள் எல்லாம் பாருது, முதல் உள்ளுக்கு போட்டு வர்றது, இப்போ எல்லாம் வெளியில் என்று சொல்லியாச்சு. சில அதுகளும் அப்படி நீக்கியாச்சு. அப்போ இப்போ அந்த பொருள் என்றா என்னென்று சொல்லிட்டேன். இனி சொல்லப்படுது பாருங்க, இந்த உணவு சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த ஏதேனும் பொருள் என்றா என்னென்று சொல்லிட்டேன். உற்பத்தி செய்யப்படுகின்றது அல்லது தயாரிக்கப்படுகின்றது அல்லது பேணி பாதுகாக்கப்படுகின்றது. ஒன்று ப்ரொடக்ட் பண்ணலாம் அல்லது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் அல்லது ப்ரோசஸ் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் என்று சொல்லப்படுற அவர் நம்புகின்ற ஏதேனும் இடத்தினுள் நியாயமான எந்த நேரத்திலும் பிரவேசிக்கலாம். நியாயமான எந்த நேரம், அது முக்கியம். நடிச்சாமம் 12 மணியா இல்லை என்ன மாதிரி என்று சொல்கிறது. நியாயமான எந்த நேரம். ஒரு பேக்கரி என்று சொன்னால் அதுக்கு நியாயமான நேரம், அது வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நடிச்சாமன் தான். இதுவே சாதாரணமான கடைகளுக்குண்டா ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கண்டா போய் பார்க்கலாம். நியாயமான எந்த நேரத்திலும் பொருளை சோதனை செய்யலாம்,
போய் பார்க்கலாமவே. அத்துடன் அதன் மாதிரிகளை எடுக்கலாம். ஏதாவது பழுதோன்ற சந்தேகத்தில் மாதிரிகளை எடுக்கலாம். அநேகமான மக்களுக்கு டவுட், இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறவே அதுக்கு என்ன மாதிரி பேமெண்ட் கொடுக்க வேணுமோன்னு. பேமெண்ட் கொடுக்க தான் வேணும். அப்படின்னு சொன்னால் அந்த பொது சுகாதார பரிசோதகர் கட்டணத்தை செலுத்தி தான் உங்கள்கிட்ட அந்த பொருளை வாங்கிட்டு போவார். அதுவும் ஃபார்மல் சாம்பிள் என்று சொல்லப்படுகின்ற அனுப்புகிற சாம்பிளாக இருந்தால் அப்ரூவ் அனலிஸ்ட்டு 3 சாம்பிள் எடுபடும். ஒன்று அனுப்புறதுக்கு, ஒன்று அவர் வச்சிருப்பார், ஒன்று உங்கள்கிட்ட தந்துட்டு போவார். நீங்கள் அதை அந்த பொருளின் சோதனை ரிப்போர்ட் வேறு மட்டும் தொடவே கூடாது 90 நாளைக்கு. காரணம், ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அடுத்த கட்டு உதத்தான் அனுப்பப்படும். நீங்கள் ஏதாவது பிரச்சனைனா இதை அனுப்பியும் பார்க்கலாம். அதுக்காக மூன்றுக்குரிய கட்டணங்களும் வந்து பிஹெச்ஐ வந்து அந்த செலுத்தி போட்டு தான் எடுத்துகிட்டு போவார். அப்போ இந்த கட்டணம் எடுத்துகிட்டு போகிறதால பிஹெச்ஐ சம்பள காசு எல்லாம் அநியாயமாகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். உண்மையாக நான் அன்றைக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லை. உணவு சட்டத்தில் ஒரு மிக பிரதான பங்கு வந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இருக்குது. ஏன்னு சொன்னால் அடிக்கிற ஃபைனும் வந்து அவைக்கு தான் போகும். அடிக்கிற ஃபைனுகள் உங்களுக்கு தெரியும், டிராஃபிக் போலீஸ், பிஹெச்ஐ இப்படியான ஆக்கள் அடிக்கிற ஃபைன் வந்து அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தான் போகிறது. அவை அந்த நிதியை வச்சு கொண்டும் இப்படி இந்த கடை வாடகைகள் அதுகள் இதுகள் நிறைய உள்ளூர் இறையை வச்சு கொண்டு வருமானங்களை வச்சு கொண்டு தான் அந்த உள்ளூராட்சி சபைகளை வந்து நடத்துவார்கள். பிரதேச சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள், மாநகர சபையில் ஏராளமான கோடிக்கணக்கான காசு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, ஃபைனுகள் அதில் வாரது. அப்போ ஸோ அவையிட்ட தான் அதை நாங்கள் அறவிடுவோம். ஜென்ரல் 35 ஒரு ஃபார்ம் இருக்குது, அதில் நாங்கள் எழுதி கொடுத்து இந்த பில்லை முனைச்சு இந்த கடையில் இந்த சாம்பிள் எடுத்து நாங்கள்னு சொல்லியிருக்க அதை வந்து கௌரவ தவிசாளர்களோ அல்லது செயலாளர்களோ எங்களுக்கு அதை திருப்ப தருவார்கள். அதாவது பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு தருவார்கள். அதுதான் இந்த விஷயம். ஸோ சாம்பிள் எடுக்கலாம், அதை தான் சொல்ல வரேன். சாம்பிள் காசு கொடுத்து எடுக்கிறது. அந்த மாதிரிகளை எடுக்கலாம் என்பதுடன் அந்த பொருளின் உற்பத்திக்கு, தயாரிப்புக்கு, பேணி பாதுகாப்புக்கு அல்லது பொதியாக்குகைக்கு, விளங்கும் தமிழ்லாம் சொல்கிறேன், ஒன்று உற்பத்தி செய்கிறதுக்கு அல்லது தயாரிக்கிறதுக்கு அல்லது பேணி பாதுகாக்கு, ப்ரிசர்வேட்டிவ் பற்றியும் சொல்லப்படுது, அல்லது பொதியாக்குவதற்கு பேக்கிங்கை பற்றி சொல்லப்படுது, களஞ்சியப்படுத்துறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற என நம்புகின்ற எதனையும் அவர் சோதனை செய்யலாம். ஒன்று உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுது, ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுது, ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது, இல்லை பேக்கிங்குக்கு பயன்படுதுன்ற என்ன எல்லாத்தையும் கிண்டி பார்க்கலாம். என்னென்ன இதுக்கு என்ன கிடாக்கு என்ன பிரச்சனையை கொண்டு பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன், உணவு தான் மருந்து, மற்றவைக்கு கொடுக்குற சாப்பாடு நல்லா போகணும். இந்த ஆவணா செக்ஷன் சொல்லுது என்னென்ன அதிகாரம் என்று பாருங்கோ. தேடுகை நோக்கத்துக்காக ஏதேனும் பொருள் கொண்டு செல்லப்படுகின்றது என நம்பப்படுகின்ற அந்த பொருள்ண்டா உணவுப் பொருளை தான் சொல்லப்படுது. சர்ச்சிங்கில் இன்வெஸ்டிகேஷன் போய் செய்யக்க நம்பப்படுகின்ற ஏதேனும் வாகனத்தை நிறுத்தி, கொழும்பில் இருந்தோ இல்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கே போகிற எந்த வாகனத்தையும் நிறுத்தி அதுக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் மாதிரி பிஹெச்ஐ பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள என்ன போகுது, இந்த கருவாடு போகுதா, ஐஸ் மீன் போகுதா, அல்லது அங்கே இருந்து வர பிஸ்கட் பேக்கெட்டுகள் என்ன மாதிரி, என்ன கொண்டு வரீனம், எப்படி கொண்டு வரீனம், அல்லது வெயில் படக்கூடாது அல்லது வெப்பநிலையில் வைக்கக்கூடான்றது என்ன மாதிரி கொண்டு வரீனம், 2 தொடக்கம் 8 பாசிக்கில் இருக்க வேண்டிய ஜோக்கட் சரியாக அது மெயின்டைன் ஆகுதா, கொண்டு வரேங்க எல்லாம் பார்க்கலாம். கொழும்புலேருந்து இங்கே வர ஜோக்கட்டுகள் என்ன மாதிரி சரியான குளிரில் வச்சு தான் வருதோ என்றதை பார்க்கலாம். கொண்டு வந்தோடனே அவை அப்படியே இறக்கி போட்டு வச்சுட்டு போக ஒரு நாள் கடைக்கார மாமா வெளியில் வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் தான் பிடிச்சிக்கு ஏற்று வரேன்டா அதுக்கு பிடிச்சி வழக்கு போடலாம். எல்லாத்தையும் பார்க்கலாம். அதைத்தான் சொல்லப்படுது. வாகனத்தை நிறுத்தி அல்லது தடுத்து வைத்து வாகனத்தை சீஸ் பண்ணியும் வைக்கலாம். ஒரு நாள் நில்லுங்க செக் பண்ணணும்னு சொல்லி போட்டு அந்தளவு அதிகாரங்கள் இருக்குது. இதை செக் பண்ணி பார்க்க வேணும். இந்த எல்லாத்தையும் இப்போ பார்க்க முடியாது. ஒரு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி வாகனத்தை தடுத்து வைத்து அல்லது நிறுத்தி தேடலாம் என்பதுடன் அந்த அத்தகைய பொருளை சோதனை செய்து மாதிரிகளையும் எடுக்கலாம். அதில் வச்சும் சாம்பிள் எடுக்கலாம். ஏதேனும் பொருளை இதில் ஈனா சொல்லுது, ஏதேனும் பொருளை உள்ளடக்கியதுன்னு அவர் நம்புகின்ற ஏதேனும் கொள்கலத்தை அல்லது பொதியை சோதனை செய்யலாம். கண்டெய்னர்ஸையும் பார்க்கலாம், சின்ன பேக்கையும் பார்க்கலாம். இது இப்படி கணக்க விஷயங்கள் இருக்க 15வது செக்ஷன் சொல்லுது. நான் இதெல்லாம் சொன்னதெல்லாம் 14, இதெல்லாம் டியூட்டியே 14 1980ஆம் ஆண்டு வகுத்தாச்சு. இந்த எல்லாத்தையும் செய்து முடியுங்கண்டு 15 சொல்லுது கைப்பற்றின பொருட்களுக்கு என்ன நடவடிக்கைன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமோ தெரியாத ஒரு உணவுப் பொருள் பழுதாக கிடக்கு, கடைக்காரருக்கு விளங்கப்படுத்துகிறேன், மணந்து பேர் இந்த பேர் கலரை பேர் இது நீ என்ன சாப்பிடுவியா, அழிப்பமா இதை, நான் அழிக்கிறதுக்கு சம்மதம் பூரணமானு சொன்னால் அதிலேயே அழிச்சிட்டு போகலாம். வழக்கு தாக்கல் செய்யாமையும் போகலாம் அழிச்சிட்டு. செக்ஷன் 15 தெளிவாக சொல்லுது, ஒரு பொருள் தொடர்பாக ஒரு தவறு இழைக்கப்பட்டதோ அப்பொருள் எச்சட்டத்தின் கீழ் அதிகாரம் பெற்ற அலுவலர் ஒருவரால் கைப்பற்றப்படமிடத்து அதிகாரியானவர் அந்த சட்டத்தின் ஏற்பாடுகளவையும் மீறப்பட்டுள்ளனவென அல்லது அதன் கீழ் ஆக்கப்பட்டவையினும் ஒழுங்கு விதிகள் மீறப்பட்டுள்ளதென திருப்திப்படமிடத்து. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சட்டம் சொல்லலாம் அல்லது இப்போ கிட்டடியில் இருந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் வருமானது கடந்த காணொலியில் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது 80ஆம் ஆண்டு உருவாக்கின சட்டம். புதுசாக லேபலிங் அது இது இப்படி கலரிங் எல்லாத்த பற்றியும் சட்டங்கள் ஒழுங்கு விதிகள் வந்து வரும். அப்போ அதுலேயும் ஏதாவது பிழை என்றாலும் பிழை என்று கண்டுபிடிச்சால் அந்த கைப்பற்றப்பட்ட வேளையில்
அத்தகைய பொருளின் சொந்தக்காரர் அல்லது அத்தகைய பொருளை உடமையாக கொண்டுள்ள ஆள், சொந்தக்காரர் தான் இருக்கணும் இல்லை, சிலர் கொழும்பில் அந்த பொருள் உற்பத்தி செய்தவர் இருப்பார், இங்கே விற்றவர் இருப்பார், உடமையாக கொண்டவர் இருப்பார். ஆள் அத்தகைய பொருளை அளிப்பதற்கென எழுத்து மூல சம்மதம் அளித்துள்ள விடத்து அந்த பொருள் அதிகாரி பணிக்கக்கூடியவாறாக அளிக்கப்படலாம், அதிலேயே அளிக்கலாம். இது வளமையாக நடக்கிறது. எக்ஸ்பெரி சாமான்கள் கடைக்காரன் சொல்கிறாரு, ஃபஸ்ட் டைம் சார், இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், சின்ன சின்ன பிள்ளைகள் இதை இப்படியே அழிச்சு விடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய நோட் புக்கிலையும் இன்னும் ஒரு ஒற்றையிலையும் வந்து அவருடைய சம்மதத்தை எடுத்துட்டு அந்த உணவு சம்மந்தப்பட்ட பொது சுகாதார பரிசோதகர் அதை அழிச்சிட்டு போவார். இல்லை நான் இதுக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னால் அவரை வந்து நீதிமன்றம், அந்த பிரதேசத்தில் இருக்கிற நீதவான் நீதிமன்றம், எந்த நியாயாதிக்க எல்லைக்கு இருக்கிற அந்த ஏரியாவுக்கு எந்த கோர்ட்ஸோ அங்கே கொண்டே ப்ரொடியூஸ் பண்ணலாம். கனவேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். பிடியாணையின்றி கைது செய்தல் என்று ஒன்று இருக்குது. அதாவது நோமலாக ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறதென்றால், கைது செய்கிறதுன்னு சொன்னால் வாரண்ட் வேணும். அதாவது மன்றிட்ட இருந்து வாரண்ட் எடுக்க வேணும், இந்நேரம் நாங்கள் பிடிக்க வேணும். வந்து சாதாரணமாக போலீஸார் வந்து வாரண்டோட தான் பாருவேன், சர்ச் வாரண்டோட வந்து ஆளை சர்ச் வாரண்ட் இருக்குது, அதே மாதிரி அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து ஆக்களை அரெஸ்ட் பண்ணுவினோம். இப்படியான நேரத்தில் போய் வாரண்ட் எடுக்க கிடையாது, அவனுங்க ஏன் பாஞ்சு ஓடிடுவான். அந்த ஸ்பாட்டில் வச்சு கைது செய்யலாம். அதை சொல்கிறது பிடியாணையின்றி கைது செய்தல் என்று. அந்த விஷயங்களை பற்றி சொல்கிறேன். கோர்ட்ஸில் போடுற நடைமுறைகளை பற்றி 15 மிச்சம் சொல்லுது, அது வளமையாக எல்லாருக்கும் தெரியும் தானே. என்ன செய்கிறேன், இந்த பிடியாணையின்றி கைது செய்தல் எங்கே கிடக்குன்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த வேணும். 19வது செக்ஷனில் கிடக்குது இந்த உணவு சட்டத்தில். தவறை புரிகின்ற ஆள் பிடியாணையின்றி கைது செய்யப்படுவதற்கு ஆளாதலும் நீதவான் நீதிமன்றத்தால் விளங்கப்படுதலும் என்ன மாதிரி என்று கிடக்குது பாருங்க. இந்த சட்டத்தின் கீழ் அல்லது அதன் கீழ் ஆக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளின் கீழ் தவறொன்றை புரியும் ஒவ்வொரு ஆளும், கடைக்காரரோ அல்லது அதை விற்கிற ஆளோ அல்ல விற்பனைக்கு காட்சிப்படுத்தி வைத்திருந்தாலோ, சில பேர் சொல்லலாம் நான் அதில் வச்சு நான் வேறு விற்க மாட்டேன், முன்னுக்கு விற்பனை பகுதியில் வச்சா அது விற்கிறதுக்கு தான். எக்ஸ்பெரி சாமான் சார், அது எங்களுக்கு தெரியும், நான் எடுக்கிறதுக்கு தான் வச்சுருந்தேன்டா, அது நீங்கள் பின்னுக்கு ஒரு பெட்டி ஒன்று போட்டு எக்ஸ்பெரி சாமான் ஒன்று போட்டு அதுக்கெல்லாம் போட்டு பின்னுக்கு வைக்க வேணும். முன்னுக்கு விற்பனை பகுதியில் முன்னுக்கு ஆக்களுக்கு தெரிய வச்சா, என்னோட சின்ன பிள்ளை வந்தால் நீங்கள் வித்திருப்பீங்க தானே. ஸோ அந்த மாதிரி தான் அது கருதப்படும். அப்போ இங்கே சொல்ல போகிறேன் பாருங்கோ, பிடியாணையின்றி கைது செய்தல், அரெஸ்ட் போகிறோன்னு தேவையில்லை, அதிலேயே வச்சு அரெஸ்ட் பண்ணலாமா ஆளை. அப்போ நீங்கள் கேட்கலாம், பிஹெச்ஐக்கு போலீஸ் அதிகாரம் இருக்குது, அரெஸ்ட் பண்ணுறதுன்னு இருக்குது, அதில் இப்போ பிஸ்டல்களோ அதோ ஒன்றும் கொடுக்குறீங்கள தானே. நீங்கள் இந்த குற்றத்துக்காக இந்த நேரம் கைது செய்யப்படுறீங்களேன்னு சொல்லிவிட்டு உடனே கொண்டு போய் அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துகிட்டு, அரெஸ்ட் வாரண்ட் தேவையில்லை, அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே கொண்டே கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அல்லது ஒரு பாண்ட் ஒன்று சைன் பண்ணிவிட்டு ஒரு ஆள் பிணவைங்கன்னு சொல்லி போட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு கோர்ட்ஸுக்கு அடுத்த நாள், இப்போ இந்த நேரங்களில் இரவுகளில் பிடிச்சா அடுத்த நாள் நீதிமன்றத்துக்குள்ளே போயிட்டு ஜட்ஜம்மா ஐயாவையோ வந்து சேம்பரில் நீதிபதிக்குரிய கௌரவ நீதிபதிக்குரிய வாசஸ்தலத்துக்கு போய் அவைக்கு கரைச்சல் கொடுக்காம அடுத்த நாள் டியூட்டி டைமில் போய் நீங்கள் வாங்க உங்களுக்கும் கரைச்சல் இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த நேரத்தில் போய் நீதிமன்றத்தில் அவர்களை பாரப்படுத்தலாம். அதுக்கிடையில் ஒரு பாண்ட் ஒன்று சைன் பண்ணலாம். அப்போ பிடியாணையின்றி கைது செய்யப்படலாம். இது கனவேருக்கு தெரியாது. இந்த சட்டத்தின் கீழ் ஆக்கப்பட்டுள்ள அதன் ஒழுங்கு விதிகளின் கீழ் தவறொன்றை புரியும் ஒவ்வொரு ஆளும் பிடியாணையின்றி கைது செய்யப்படலாம், அரெஸ்ட் வாரண்ட் தேவையில்லை என்பதுடன் அச்சட்டத்தின் கீழான அல்லது அதனின் கீழ் ஆக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒழுங்கு விதிகளின் கீழாக ஒவ்வொரு தவறும் நீதவான் நீதிமன்றம் ஒன்றினால் விளங்கப்பட வேண்டும், அதாவது இந்த கருத்து. ஸோ இது ஒரு விஷயம். ஆரம்பத்திலேயே கேட்டு நான் 6வது ஒரு ஆள் என்ன பழிவன்றதுக்காக இவர் இப்படி செய்துட்டார், இவருக்கும் எனக்கும் ஏற்கனவே கேம் இருக்குது என்று சொல்லி பிஹெச்ஐக்கு எதிராக வழக்கு போடலாம் தானே. யாராவது அப்படி செய்யலாமான்னு சொன்னால் இந்த உணவு சட்டத்தில் அப்படி செய்யலாது. நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் அதை செய்தவர் என்று சொல்லி எங்கே கிடக்குன்னு சொன்னால் இதே சட்டத்தின் பிரிவு 28 கிடக்குது பாருங்க. நான் பேனையால் எழுதி வச்சிருக்கிறேன், பாகம் 4 28 பாருங்கோ, அதில் கிடக்குது நல்லெண்ணத்துடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தின் கீழ் அல்லது அதன் கீழ் ஆக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒழுங்கு விதிகளின் கீழ் நல்லெண்ணத்துடன் செய்யப்பட்ட அல்லது செய்யப்பட்டதாக கொள்ளப்பட்ட ஏதேனும் செயலுக்காக எவரேனும் ஆளுக்கு எதிராக, அது எம்ஓச்சியாக இருக்கலாம், பிஹெச்ஐயாக இருக்கலாம், எஃப்என்டியாக இருக்கலாம், ஏதேனும் தொடர்ச்சி குற்ற வழக்கு அல்லது வேறு எவையேனும் சட்ட நடவடிக்கைகள் தொடுக்கப்படலாகாது. ஆனால் பர்பஸ்ஃபுல்லி தான் செய்திருக்கிறார் என்று ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமென்னு சொன்னால் அது நல்ல ஒரு லோயரை போட்டு சில வேளை பிரச்சனைகள் உள்ளாக்கப்படலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே பலதான சாப்பாடு, அதுக்குரிய எவிடன்ஸுகள் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது, போய் பார்த்தா இப்படி இருக்குது என்று சொன்னால் ஒன்றுமே செய்யலாது. அதால்
தான் சகல பொது சுகாதார பரிசோதகர்களும் பிடியானின்றி கைது செய்யலாம், எந்த நேரமும் நியாயமான எந்த நேரத்திலையும் தேடுதல் நடவடிக்கைகளை செய்யலாம், கைப்பற்றுதல் செய்யலாம், தடுத்து வைக்கலாம், மாதிரிகள் எடுக்கலாம், அனுப்பலாம், எல்லா இடம் அனுப்பலாமோண்டா இல்லை. அதுக்கு ரசாயன பகுப்பாய்வாளர் நாயகத்துக்கு அங்கே அனுப்பி அந்த ரிப்போர்ட்டை 90 நாளைக்குள்ள எடுத்தால் வழக்கு போடலாம். இல்லாட்டி அந்த உணவுப் பொருட்களையும் அழிக்கலாம். அல்லது வழக்கு போடுறது மட்டுமில்லை, அந்த பெட்ச் நம்பரையே தூக்கலாம். ஒரு பெட்ச் நம்பர் பழுதுன்னு சொன்னால் அந்த பெட்ச் நம்பரை இலங்கை ஃபுல்லாக இருந்தும் தூக்கலாம். அப்படி கணக்கு அதிகாரங்கள் இருக்குது. நிறைய மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. பொது சுகாதார பரிசோதனை கடமை என்னென்று கணக்கு கடைக்காரருக்கும் தெரியாது, உணவை விற்கிறாக்களுக்கும் தெரியாது. ஸோ திருப்பவும் சொன்னால் இந்த சாப்பாட்டால் தான் முழு வருத்தமும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு நோய் வந்திருக்குன்னு சொன்னதில் நான் மற்றவர்களுக்கு வராமல் போராடுவேன், அந்த நடவடிக்கைகளை செய்வேன் என்று ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். இது என்னுடைய ஒரு சுயதம்பட்டம் அல்ல, இது ஒரு விளம்பரம். எப்படி என்று சொன்னால், இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொல்லி மக்களினுடைய பாதுகாப்புக்காகவும், மக்களின் பாதுகாப்பு மட்டுமில்லை, உணவு விற்பனை செய்கிற ஆட்களுக்கும் பாதுகாப்பு. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம், இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குதான்னு சொல்லி அவர்களுக்காக எல்லாரும் கட்ட வேண்டியதில்லை. எவ்வளவோ நல்லவே சாப்பாட்டை புனிதமாக செய்து முன்னேறி மேலே போய் கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்குது. ஸோ அவர்களுக்கும் இந்த இடத்துல பாராட்டுக்கள். இந்த விஷயங்கள் சம்மந்தமாக மேற்கொண்டு தொடர்ந்து நிறைய காணொளிகள் போடுவேன். இது தொழில் சார்ந்த காணொலியாக இதை பார்க்க தேவையில்லை யாருமே. இது ஒரு விழிப்புணர்வு காணொளி. அது என்னுடைய ஒரு பொதுமனாக எனக்கு அந்த கருத்து சுதந்திரம் அரசியல் அமைப்பின் கீழே இருக்குது. யாரும், நான் மட்டுமில்லை, நீங்கள் யாருமே செய்யலாம். பிழையாக சொல்லக்கூடாது, சரியாக அந்த விடயத்தை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். இது ஒரு விழிப்புணர்வு காணொளி. கட்டாயம் உணவகத்தை நடத்துகிறார்கள், பாவனையாளர்கள் எல்லாருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விட்டீங்களேன்னு சொன்னால் மிச்ச பிரயோசனமாக இருக்கும். எங்களோட சனமும் கொஞ்சம் நல்ல சாப்பாடை சாப்பிடும். விழிப்புணர்வு இல்லாதாலான் எவனும் என்னத்தையும் கொண்டு விற்றுட்டு போகலாம்ன்ற ஒரு நிலைமை இருக்குது. இனி நடவாதது. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.